ரசல் ரிட்டயர் ஆயாச்சு, மேக்ஸ்வெல் போயாச்சு. சிஎஸ்கேவோட ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜில ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் இருக்க போதா, நம்ம நெனச்சது ஒண்ணு நடக்க போறது வேற ஒண்ணு ஆகுறதுக்கான சான்சஸ் அதிகமா தெரியுது. அப்படி சிஎஸ்கே என்னதான் பண்ணி இந்த ப்ராப்ளம சால்வ் பண்ண போறாங்க? ரசலுக்கு பதிலா யார எடுக்க போறாங்க? மேக்ஸ்வெலுக்கு பதிலா யார எடுக்க போறாங்க? ஒரு பெரிய ட்விஸ்ட் இதில எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோல நம்ம கம்ப்ளீட் டீட்டெயில்டா பார்த்துடலாம். அண்ட் கைஸ் இப்போ ரீசெண்டா கிரிப்பர்ஸ் பத்திரனா சிஎஸ்கே கிடைக்கிறது ரொம்ப டவுட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படின்னா சிஎஸ்கே பத்திரனாக்கு பதிலாக யார் எடுக்க போறாங்க? இப்போ கரண்ட் ரிஜிஸ்டர் லிஸ்ட்ல இருந்து எந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு சிஎஸ்கே அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ நம்ம கம்ப்ளீட் டீட்டெயில பார்த்தலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஓகே கைஸ், இப்போ நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே பத்திரனாவோட ரீப்ளேஸ்மெண்ட் எதை ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை கேட்கறதுக்கு ரொம்ப பேருக்கு வருத்தமாக இருக்கலாம், பத்திரனா கேகேஆருக்கு போக போகிறாரா, சிஎஸ்கே வர போகிறது இல்லையா அப்படின்னு சொல்லி. பட் அதுக்கான கிளியர் எக்ஸ்பிளனேஷன் நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். இன்கேஸ் பத்திரனா கிடைக்கல அப்படின்னா யாரெல்லாம் ஆப்ஷன்ஸில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம ஒன் பைனா பார்த்துல கைஸ். ஸோ ஃபஸ்ட்டாக நம்ம ஃபேன்ஸுடைய ஃபேவரட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். லைக் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எல்லாருமே சொல்கிறது என்ன அப்படின்னா ஜாக்கப் டஃபி. எஸ் கைஸ், செம்ம ஆப்ஷன். நியூசிலாண்ட்லேருந்து ஒரு சரியான ஒரு ஃபாஸ்ட் பவுலர் வந்துட்டு இருக்காரு. டால் இருக்காரு, பவுன்ஸ் அடிக்கிறாரு, அண்ட் ஒரு சரியான ஒரு ஃபாஸ்ட் பவுலர். பேஸ் இருக்குது கைஸ் ஸ்பெஷலாக இருக்கிட்ட. அண்ட் சிஎஸ்கே இந்த ஹைட்டாக இருக்க இடதடெக் ஃபாஸ்ட் பவுலர்ஸை இவ்வளோ நாள் வச்சுருந்தாங்க. பட் இப்போ ரீசெண்ட் டேஸாக அவங்கக்கிட்ட இல்லை. ஸோ அந்த ஸ்லாட்டை ஜாக்கப் டஃபி எடுத்து வந்து சிஎஸ்கே ஃபுல் பண்ணதான சான்ஸ் இருக்குது. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன் ஜாக்கப் டஃபி இருக்கிறாரு. அடுத்ததாக முஸ்தபிசூர் ரஹ்மானுக்கு அப்புறமா யார் அந்த ஸ்லாட்டை ஃபில் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி சிஎஸ்கே தேடினா ஒரு பிளேயர். எஸ் கைஸ், நவீன் உல்லக் ஒரு நல்ல ஆப்ஷன். சேப்பாக்கில் ஐடியலாக செட் ஆவார். பட் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா நவீன் உல்லக் கிட்ட லைக் நேத்தன் எலிஸ் அண்ட் நவீன் உல்லக் ரெண்டு பேருமே சிமிலர் டைப் ஆஃப் பவுலர்ஸ். அண்ட் இவர் ஆல்ரெடி சிஎஸ்கே ஃப்ரான்ச்சைஸியை ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி இருக்கும்போது கண்டிப்பாக நவீன் உல்லக் மேலே சிஎஸ்கே கண்ணை வைக்குவாங்க. பட் எடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் தான் கைஸ். அடுத்ததாக மேட் ஹென்ரி. இவர் பற்றி நான் நிறைய தடவை பேசியிருப்பேன். லைக் மேட் ஹென்ரியுமே ஒரு நல்ல ஆப்ஷன். அண்ட் ஈவன் முஸ்தபிசூருமே இருக்கிறாரு. ஸோ அவருமே சிஎஸ்கே பை பேக் பண்ணலாம். அண்ட் முஸ்தபிசூர் அண்ட் மேட் ஹென்ரி ரெண்டு பேருமே ஆப்ஷன்ஸில் இருப்பாங்க சிஎஸ்கேக்கு. அண்ட் அடுத்ததாக அதே மாதிரி ஒரு ஹிடிதடெக் ஃபாஸ்ட் பவுலர் வேணும் அப்படின்னா கைல் ஜேமிசனும் இருக்கிறாரு. எஸ்கே சிஎஸ்கே இன் பாஸ் கைல் ஜேமிசன் பக்கம் போயிருக்காங்க. ஈவன் பிக்கும் பண்ணியிருந்தாங்க சிஎஸ்கேல. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக இன்ஜுரி இருந்ததுனால கைல் ஜேமிசனால் வர முடியல அண்ட் விளையாட முடியல. பட் இந்த டைம் சிஎஸ்கே ட்ரை பண்ணலாம். பட் ஒரே பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா இப்போ ரீசெண்டாக ஜேமிசன் நல்ல ஃபார்மில் கிடையாது. இந்த ஒயிட் பால் இந்த ஐபிஎல்லே பார்த்துருப்பீங்க, போன வருஷம் அடி வாங்கினார். பட் எஃபெக்டிவாக இருப்பார் கைஸ் சேப்பாக் மாதிரி விக்கெட்ஸில் கைல் ஜேமிசன். ஸோ சிஎஸ்கே பத்திரனா கிடைக்கல அப்படின்னா கைல் ஜேமிசன் பக்கம் போகிறதுனா சான்சஸ் அதிகமாக இருக்குது. இமேஜின் பண்ணி பாருங்க கைஸ், லைக் அந்த 2020 to 2022 கைல் ஜேமிசன் வந்தார் அப்படின்னா தரமாக இருக்கும். அண்ட் லைக் கைல் ஜேமிசன் மாதிரியே ஒரு கட் காப்பி அப்படின்னா வில் ஓவர்ரோக். எஸ் கைஸ், லக்னோ சூப்பர் ஜெயின்ஸுக்காக தரமாக பண்ணி கொடுத்தாரு அட் த எண்ட் ஆஃப் த சீசன்ஸ். அண்ட் நிறைய பேர் சொன்னாங்க லைக் சிஎஸ்கே வில் ஓவர்ரோக்கை பிக் பண்ணலாம். சேப்பாக்கு சரியான ஒரு ஃபாஸ்ட் பவுலர், இவருமே ஒரு இடதடெக் ஃபாஸ்ட் பவுலர், நல்லா பவுன்ஸ் கிடைக்கும் இவர்கிட்ட. ஸோ இந்த டெஸ்ட் சீரிஸ் இந்தியா நியூசிலாந்து டெஸ்ட் சீரிஸுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணார். இந்தியன் விக்கெட்ஸுக்கு ஐடியலாக செட் ஆகிறாரு வில் ஓவர்ரோக். சரியான ஆப்ஷன் கைஸ் வில் ஓவர்ரோக்குமே. பட் சிஎஸ்கே எடுப்பாங்களா அப்படின்னா ஒரு பெரிய டவுட். இன்கேஸ் சிஎஸ்கே கைல் ஜேமிசன் ஒரு வில் ஓவர்ரோக் பக்கம் ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தர் எடுக்க போகிறாங்க அப்படின்னா மேபி கைல் ஜேமிசனுக்கு தான் சான்சஸ் அதிகமாக இருக்குது. பட் ரெண்டு பேருமே கொஞ்சம் டவுட்ஃபுல் தான். பட் இப்போ தான் வரப்போது கைஸ் த ஃபைனல் பவுலர். லைக் யூரோப்பாக்கு தான் சிஎஸ்கே போகிறதுனா சான்சஸ் அதிகமாக தெரியுது. எஸ் கைஸ், ஜெரால்ட் கோட்ஸே ஒரு நல்ல பவுலர், சரியான டேலண்ட். பட் ரீசெண்ட் டைம்ஸாக டீம்ஸ் அவரை கரெக்டாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இல்லை கைஸ். பாஸ்ட்டாக சிஎஸ்கே ஃபேமிலிக்கு விளையாடும் போது சரியாக விளையாடி கொடுத்தாரு கைஸ். ஒரு தரமான ஒரு பிளேயர் சிஎஸ்கேலுமே இவர் பிக் பண்ணுவாங்க அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக சிஎஸ்கே இவரை பிக் பண்ணல. கண்டிப்பாக டீம்ஸ் கரெக்டாக இவரை யூஸ் பண்ணல. பட் சிஎஸ்கே எடுத்துன்னு வந்து இவரை யூஸ் பண்ணால் சரியான ஒரு பவுலர் கைஸ். அண்ட் இவரால் கண்டிப்பாக பேட்டிங்கும் விளையாட முடியும். லோவர் ஆர்டரில் வந்து சிக்ஸர்ஸும் கான்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்க முடியும். யார்க்கர் சரியாக நேல் பண்ணுவார். அண்ட் இந்த வான்கடே விக்கெட்டெல்லாம் பார்த்துருப்பீங்க. லைக் மும்பைக்கு விளையாடும் போது ஒரு செம்மையாக போலிங் போட்டி கொடுத்தாரு. ஸோ கண்டிப்பாக என்ன கேட்டால் பத்திரனா கிடைக்கல அப்படின்னா ஸ்ட்ரைட்டாகவே ஜெரால்ட் கோட்ஸே என்னோட டாப் ஆப்ஷனில் இருப்பார் கைஸ். நீங்கள் சொல்லுங்கள் உங்களோட டாப் ஆப்ஷன் யாராக இருக்க போகிறாங்க இன்கேஸ் பத்திரனா கிடைக்கல அப்படின்னா. பட் நம்ம விஷ் பண்ணிக்கலாம் லைக் சிஎஸ்கேக்கு பத்திரனாவே கிடைச்சிடணும், அதுவும் 10 crores அதுக்குள்ளே கிடைச்சிடணும் அப்படின்னு சொல்லி. அண்ட் நம்ம இதை பற்றி ஃபர்தர் வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணலாம். லைக் எப்படி சிஎஸ்கேல பத்திரனாவை ஈஸியாக எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி. ரசல் இல்லாத குறைய சிஎஸ்கே எந்த பிளேயரை வச்சு ஃபில் பண்ண போகிறாங்க? மேக்ஸ்வெல் இல்லாத குறைய சிஎஸ்கே எந்த பிளேயரை வச்சு ஃபில் பண்ண போகிறாங்க? என்ன நடக்குது? சிஎஸ்கே லாஸ்ட் மூமெண்ட்டில் ஏதாச்சும் ஒரு ஷாக்கை கொடுத்து வேறு பிளேயர் நம்ம யோசித்து வச்சுருக்க பிளேயருக்கு பதிலாக வேறு ஒரு பிளேயர் எடுத்துன்னு சான்ஸ் இருக்கா? எல்லாத்தையுமே இப்போது ஒன் பை ஒன்னாக பார்த்துடல கைஸ்.
ஸோ ஃபர்ஸ்ட்டாக சிஎஸ்கே மேக்ஸ்வெல் இல்லாத குறைய யாரை வச்சு ஃபில் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தா டெஃபினட்டாக லியாம் லிவிங்ஸ்டன் தான் கைஸ். அதில் நோ டவுட் 100% ஷுர் பை லியாம் லிவிங்ஸ்டன். அதவுட் இல்லை, இன்கேஸ் லியாம் லிவிங்ஸ்டனும் கிடைக்கல அப்படின்னா சிஎஸ்கே என்ன பண்ண போகிறாங்க? ஸோ எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே டெஃபினட் பை டேவிட் மில்லர் தான் இருக்க போகுது. பிகாஸ் ஆப்ஷன்ஸ் இந்த ஆப்ஷனில் கண்டிப்பாக இல்லை கைஸ். டேவிட் மில்லரால் bowling போட முடியாது. பட் கில்லர் மில்லர் ஒரு தட்டி ஃபார்முக்கு வந்துட்டார். அந்த 2020 அண்ட் 2015 to 2020 மில்லர் வந்துட்டார் அப்படின்னா இஸ் அன்ஸ்டாப்பபிள் கைஸ். ஃபினிஷிங் யோசிச்சு பாருங்க கைஸ், பிரேவிஸ், தோனி, மில்லர் அப்படின்னு சொல்லி தரமாக இருக்கும். இப்போ நினைச்சால கைஸ் சிஎஸ்கேல மில்லர் எடுத்துன்னு வந்து அகாமடேட் பண்ணிக்க முடியும். பட் பிரச்சனை bowling ஆப்ஷன்ஸ் அண்ட் காம்பினேஷனுக்கு செட் ஆக மாட்டார். இன்கேஸ் தோனி விளையாடல அப்படின்னா அங்கே வேணால் நம்ம மில்லர் விளையாட வச்சுக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு ப்ராபபிளான பை இருக்காது. பட் ஒரு சான்ஸ் இருக்குது சிஎஸ்கே அவுட் ஆஃப் த பாக்ஸ் போய் திங்க் பண்ணி மில்லர் எடுத்துன்னு வரதுக்கு. அண்ட் இங்கே சொல்ல லைக் நிறைய பேருக்கு கில்லர் மில்லர் சிஎஸ்கே வரணும் அப்படின்னு ஆசை இருக்குது. எனக்குமே ஒரு ஆசை இருந்துச்சு. பட் அது நடக்க போகிறது கிடையாது. அண்ட் காம்பினேஷனுக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லும் போது வேணாம் கைஸ். பட் மேக்ஸ்வெல் இல்லாத குறைய லியாம் லிவிங்ஸ்டன் ஆர் டேவிட் மில்லரை வச்சு தான் சிஎஸ்கே ஃபில் பண்ண போகிறாங்க. நோ டவுட் இன் இட் திஸ் கைஸ். அடுத்ததாக ரசல் இல்லாத குறை யாரை வச்சு ஃபில் பண்ண போகிறாங்க? இதுதான் கைஸ் ஒரு பெரிய பிரச்சனை இப்போ சிஎஸ்கேக்கு இருக்கிறது. லைக் சிஎஸ்கேடைய ஸ்ட்ரைட் ஆப்ஷன் கேமரன் கிரீன் தான் இருக்க போகிறாரு. கேமரன் கிரீனுக்குமே சிஎஸ்கே ஹார்டாக போவாங்க. இன்கேஸ் கேமரன் கிரீன் எடுத்துட்டாலும் சிஎஸ்கேக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேமரன் கிரீன் ஒரு மிடில் ஆர்டர் பிளேயர், ரசல் ஒரு ஃபினிஷர். சிஎஸ்கேக்கு தேவை ஃபினிஷர், மிடில் ஆர்டர் பிளேயர் கண்டிப்பாக தேவை கிடையாது. இருந்தாலும் சிஎஸ்கே ஒன்றும் பண்ண முடியாது. கேமரன் கிரீனுக்கு தான் போய் ஆகணும். ரசல் இல்லாத குறைய ஃபுல் பண்ணிக்கணும் அப்படின்னா. இன்கேஸ் கேமரன் கிரீனும் சிஎஸ்கே கிடைக்கல அப்படின்னா என்ன பண்ண போகிறாங்க? சிஎஸ்கேடைய பிளான் பி எதுவாக இருக்க போகுது? யார் இருக்கிற ஸ்ட்ரைட் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாக் எட்வர்ட்ஸ். எஸ் கைஸ், ஆஸ்திரேலியாவை சேர்ந்த சரியான ஒரு ஆல்ரவுண்டர். பேட்டிங் தரமாக இருக்குது, போலிங்குமே போடுறாரு நல்லா. லைக் நம்ம எப்படி கான்வேக்கு பதிலாக மிச்சல் ஓனர் ரீப்ளேஸ்மெண்ட் எடுக்காமல் மிஸ் பண்ணோமோ அதே மாதிரி இந்த டைம் பார்த்திங்கன்னா ஜாக் எட்வர்ட்ஸை விடக்கூடாது கைஸ். செம்மையாக விளையாடுறது இந்த பிக் பேஷ் லீகில் அவர். அண்ட் இப்போ நிறைய பேர் சிஎஸ்கே ஃபேன்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க லைக் ஜாக் எட்வர்ட்ஸ் எடுங்க அப்படின்னு சொல்லி. எஸ் கைஸ், ஒரு நல்ல ஆப்ஷன் ஜாக் எட்வர்ட்ஸ். சிஎஸ்கே போவாங்க இன்கேஸ் கேமரன் கிரீனும் கிடைக்கல அப்படின்னா. பிகாஸ் லிமிடெட் ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது கைஸ். இந்த லிமிடெட் ஆப்ஷனில் இந்த மாதிரி ஒரு பிளேயர் வராரு. அதுவுமே எக்கச்சக்க டீம்ஸுக்கு தெரிய போகிறது கிடையாது. இந்த மாதிரி ஒரு பிளேயர், தரமான ஒரு பிளேயர் வராரு அப்படின்னு சொல்லி. ஸோ சிஎஸ்கே ஒரு சர்ப்ரைஸ் ஷாக்கை கொடுத்து இந்த ஒரு பிளேயர் எடுத்துன்னு வரதுன சான்சஸ் இப்போ அதிகமாக தெரியுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ். நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் ரசலுக்கு பதிலாக யார் எடுப்பீங்க அண்ட் மேக்ஸ்வெலுக்கு பதிலாக யார் எடுப்பீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் சொல்லிட்டு போங்க கைஸ். ஓகே கைஸ், இவ்வளோ கைஸ் இந்த வீடியோ நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பை கைஸ்.